சுனாமி, பூகம்பம் எல்லாமே ஒரு இயற்கை பேரழிவு தான். ஆனா அந்த இயற்கை பேரழிவு ஏன் ஜப்பான்ல மட்டும் அடிக்கடி நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நியூஸ்ல பூகம்பம், சுனாமி அப்படின்னாலே அதுக்கு ஜப்பான் தான்ப்பா ஃபேமஸ்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஜப்பான்ல உண்மையாவே என்னதான் இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜப்பான் மக்களுக்கு நிலநடுக்கம் அப்படின்றது தவிர்க்க முடியாத வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. ஜப்பான்ல ஒரு வருஷத்துக்கு சராசரியா 1500க்கும் மேல நிலநடுக்கம் ஏற்படுது. உலகத்திலேயே ஜப்பான்ல தான் அதிக அளவு நில அதிர்வுகள் ஏற்படுது. அதுல அதிக அளவு ஆபத்தானதா இல்லைனாலும் சில நிலநடுக்கங்கள் மட்டும் அதிக அளவு பேர் ஆபத்தை உருவாக்கிட்டு போயிடும். ஜப்பானையே அப்படியே தலைகீழா மாத்திடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த 100 ஆண்டுகள்ல மட்டும் ஜப்பான் ரொம்பவே மோசமான பூகம்பங்களையும் சுனாமியையும் சந்திச்சிருக்கு. உலகத்துல நடக்கக்கூடிய அதிகப்படியான எர்த்குவேக்ஸ்க்கு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படின்ற டெக்டானிக் பிளேட்ஸ் தான் காரணம். அது பசிபிக் பெருங்கடல்ல சுமார் 40,000 கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல கிட்டத்தட்ட 450 எரிமலைகள் இருக்கு. இதுல 260க்கும் அதிகமான எரிமலைகள் ஜப்பான்ல தான் இருக்கு. இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் நியூசிலாந்துல தொடங்கி ஜப்பான், இந்தோனேஷியா, அலாஸ்கா மற்றும் அமெரிக்கா வரை பரவி இருக்கு. உலகத்திலேயே 90% பூகம்பம் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் மேல தான் இருக்கும். இந்த உலகத்துல மொத்தமா 7 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. இதுல பசிபிக் பிளேட்ஸ், நார்த் அமெரிக்கா பிளேட்ஸ், யூரேஷியன் பிளேட் மற்றும் பிலிப்பைன்ஸ் பிளேட்ஸ் மேல தான் ஜப்பான் அமர்ந்திருக்கு. அதனால தான் ஜப்பான்ல அதிகப்படியான பூகம்பம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த பசிபிக் பிளேட்ஸ் நார்த் அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து வரைக்கும் பரவி இருக்கு. ரெண்டாவது பார்க்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் பிளேட் தென்கிழக்கு ஏசியால இருந்து வடமேற்கு ஜப்பான் முழுவதும் பரவி இருக்கு. அப்படியே அது யூரேஷியன் பிளேட் கூட போய் சந்திக்கும். இதுல இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பா பூகம்பம் மற்றும் பெரிய பெரிய சுனாமியை சந்திச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எர்த் கிரஸ்ட் அதாவது பூமியோட மேலோடு திக் டெக்டானிக் பிளேட்ஸ் மூலமா ஆனது. அந்த பிளேட்ஸ் எல்லாமே 50ல இருந்து 125 கிலோமீட்டர் வரைக்கும் திக்னஸோட இருக்கும். ஜப்பானோட கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸோட திக்னஸ் 50ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்பவும் கனமானதா இருக்கும். பூமியோட நேச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் காரணமா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும். பொதுவாக நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகி ஒன்று மோதிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேரழிவு கண்டிப்பா நடக்கும். அந்த பேரழிவு நடந்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில இமயமலை மாதிரியான புதுசா ஒரு பெரிய மலை உருவாகலாம், இல்ல புதுசா பெரிய பெரிய எரிமலைகள் கூட உருவாகலாம். சில நேரங்கள்ல டெக்டானிக் பிளேட்ஸ் மோதும் போது அது அப்படியே லாக் ஆயிடும். இதை டெக்னிக்கல் டேர்ம்ல ஃபால்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல அங்க ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும். ஒருவேளை பூமியோட ஃபால்ட் லைன் அந்த கடுமையான ஃப்ரிக்ஷனை தடுக்க முடியல அப்படின்னா கடுமையான பூகம்பம் கண்டிப்பா ஏற்படும். இந்த சம்பவம் கடலுக்கு அடியில ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய சுனாமி ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான்ல பல டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. அதுக்கு மேலதான் இது அமர்ந்திருக்கு. ஒரு தனித்துவமான நாடுன்னு கூட இந்த ஜப்பானை சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஹோன்ஷு ஐலாண்டோட அடியில பசிபிக், இந்தோனேஷியா மற்றும் ஏசியன் டெக்டானிக் பிளேட்ஸ் அதிகமா இருக்கு. இதை ட்ரிபிள் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தீவு தான் ஹான்ஷு தீவு. இங்க ஒரு மிகப்பெரிய புவியியல் பகுதி தான் காண்டோ. இந்த காண்டோல தான் டோக்கியா, யொக்கோஹாமா மற்றும் சைத்தாமா மாதிரியான பெரிய பெரிய நகரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த காண்டோ பகுதியில மட்டும் தோராயமா 45 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பூகம்பமோ சுனாமியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த 45 மில்லியன் மக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஜப்பான் மற்றும் பசிபிக் ரிங்ஸை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் லேசான பூகம்பம் ஏற்பட்டா அது சாதாரண விஷயம்தான். முக்கியமா ஜப்பான் அடிக்கடி பூகம்பங்களை சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த நாட்டுல அதிகப்படியான மூவிங் டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. நிலநடுக்கத்தோட அளவு மற்றும் தீவிரத்தோட தன்மை பல விஷயங்களை சார்ந்து இருக்கும். முக்கியமா பூமியோட மேற்பரப்புக்கு கீழே எவ்வளவு தூரத்துல டெக்டானிக் பிளேட்ஸ் அசைவு ஏற்பட்டிருக்கோ அதை வச்சும் பூகம்பத்தோட அளவு மாறும். சாதாரணமா டெக்டானிக் பிளேட்ஸோட அசைவு பூமியோட மேல்பரப்புல இருந்து 25ல இருந்து 800 கிலோமீட்டர் ஆழத்துல தான் நடக்கும். நிலநடுக்கம் எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிறதும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட அசைவுகள் தான். 1923ல ஜப்பானோட காண்டோ பூகம்பம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. கிட்டத்தட்ட 1,40,000 மக்கள் அதுல இறந்து போனாங்க. 1995ல ஹான்ஷின் பூகம்பத்துல 6,000 பேர் இறந்து போனாங்க. 2011 டொக்குகு சுனாமில 20,000 பேர் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இந்த மாதிரியான நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் ஸ்டேஷன் இருந்துச்சு. அது மொத்தமா சேதப்படுத்தி மோசமான விளைவுகளை ஏற்படுத்திச்சு. மக்களுக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் அது ஒரு பேரழிவு தான். இது ஒரு சப்டக்ஷன் எர்த்குவேக். அப்படின்னா இந்த எர்த்குவேக் மத்த எர்த்குவேக் எல்லாத்தை விடவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது எப்படி உருவாகும் அப்படின்னா 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதும் போது கனமா இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் பூமியோட அடியில போகும். அப்படி போகும்போது
எர்த்குவேக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். டோக்கியோ நகரம் நீங்க கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா அது ஒரு சேஃபஸ்ட் நகரமான்னு கேட்டா சத்தியமா இல்ல. அந்த இடத்துல எப்ப வேணாலும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பூகம்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. பட் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க கட்டின கட்டிடங்கள் கண்டிப்பா சுக்குநூறு ஆயிடும். 1995ல ஜப்பானோட கோபி நகரத்துல வந்த பூகம்பத்துல மொத்த நகரமும் அப்படியே அழிஞ்சு போச்சு. அதை அடிப்படையா வச்சுதான் மத்த நகரங்கள் எல்லாத்துலயும் ஒரு பில்டிங் கட்டும்போது ரொம்ப பார்த்து பார்த்து கட்டுவாங்க. ஜப்பான் அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. அது பூகம்பத்துல பாதுகாப்பா மட்டும் இருக்கிறதுக்கு இல்ல, பூகம்பம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த கட்டிடம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சேஃபா அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேஸ் ஐசோலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை உருவாக்குனாங்க. இந்த ப்ராசஸ் மூலமா ஜப்பான்ல பெரிய பெரிய பில்டிங்ஸை எர்த்குவேக் ப்ரூஃப் மூலமா கட்டுனாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த பில்டிங்கோட அடித்தளத்துல ரப்பர் பேட்ஸ் இல்ல பிளெக்சிபிள் பியரிங்ஸை யூஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணுனா பூகம்பத்தோட வைப்ரேஷனை அப்படியே உறிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்து தான் ஜப்பான்ல ஒரு பில்டிங்கே எழுப்புவாங்க. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய கட்டிடம் கட்டுற காசை விட இங்க அப்படியே 3-4 மடங்கு அதிகமாகும். இந்த சம்பவங்கள் எல்லாமே இதோட முடிய போறதில்ல. நம்மளால என்னைக்குமே இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ ஜப்பானோட அழிவை கட்டுப்படுத்துற சக்தி நம்மக்கிட்ட இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.